நல்ல வேலை ஸ்கூல் புக் படிச்சுட்டேன், இல்லைனா குரூப் 1 வந்துட்டு எய்ம் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா போடுறப்ப அது 4th ரிவிஷன் ஆகும். நம்மளை அறியாமையே நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு ரிவிஷன் கொடுத்துருவோம். ஸோ 6th 7th 8th அப்படி போனால் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எகெயின் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுறது வந்துட்டு ஸ்கூல் புக்கே பண்ண ஆரம்பித்தேன். ஆடடாக என்ன வெளியே கிடைச்சி பண்ணனா அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்லேருந்து வருது. ஒரு 90 கொஷின்ஸ் கிட்ட ஸ்கூல் புக்லேருந்து வருது அப்படின்னா அது நம்ம தப்பு பண்ணவே கூடாதுங்கிற அளவு ஸ்கூல் புக் வந்துட்டு தரவு பண்ணிக்கணும். ஏன்னா மற்றவங்க வந்துட்டு அதை படிச்சுட்டு வரப்போ நம்ம ஒவ்வொரு மார்க் நம்ம பின்னாடி போயிட்டே இருப்போம். பேஸ் டேட்டாஸ் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு பேஸாக ஸ்கூல் புக்கோட ஜியாகிரஃபி இதெல்லாமே கவர் பண்ணியிருந்தா இன்னுமே எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின் வந்துட்டு தமிழில் வந்துட்டு எப்படி தமிழ் வளர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் 2ஓட மெயின்ஸ் கொஷின்ஸ் இருந்தது. நான் அதெல்லாம் அப்போ எழுதுகிறப்போ அந்த கொஷினே அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ குரூப் 1க்கு ஸ்கூல் புக் படிக்க ஆரம்பிக்கிறப்போ அது டைரெக்டாக அப்படி ஸ்ட்ரெயிட் கொஷினாக ஒரு தமிழ் புக்கில் இருக்குது சார். அந்த கொஷின்ஸ் நான் வந்துட்டு ஆரம்பத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணதுனால இப்போ நான் குரூப் 2 ஆல்ரெடி எழுதிட்டு வந்துட்டேங்க சார். அப்போ என்னென்ன கொஷின்ஸ் கேட்டுருந்துருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கீங்களா? அதை நான் ஸ்கூல் புக்கில் படிக்கிறப்ப அது வருதுங்களா, இந்த கொஷின் தான் இங்கே கேட்டிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்கூல் புக். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் கவிதா. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடத்தூர் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து வரேன். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சேலம் மாவட்டத்தில் அயோத்தியாப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல பிறந்து வளர்ந்தது. இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாமில் ஓவரால் ரேங்க் தமிழ்நாடு ஓவரால் ரேங்க் 33 எடுத்து டெப்யூட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிற பதவி வந்துட்டு நான் தேர்வு செஞ்சுருக்கேன். இது என்னுடைய முதல் முயற்சி. குரூப் 1ல் இது என்னுடைய முதல் முயற்சி. நம்ம தமிழ்நாடு எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் தான் ரொம்ப பேஸான ஒரு விஷயம். நான் பண்ண விஷயம் எனக்கு டைம் இல்லாததுனால அந்த ஒரு 3 monthsல தான் ப்ராசஸ் பண்ணதுனால ஸ்கூல் புக் வந்துட்டு குரூப் 2A ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் முடிக்கிற வரைக்குமே என்னால் படிக்க முடியல. ஒன்லி மெட்டீரியல்ஸ் இதை தான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ அதில் பார்த்திங்கன்னா என்னோடய ரேங்க் வந்துட்டு 728 அந்த ரேங்க் தான் நான் வாங்கியிருந்தேன். சப்போஸ் ஸ்கூல் புக் படிச்சிருந்தா அதுக்கப்புறம் இப்போ குரூப் 1 படிக்கிறப்போ சில குரூப் 1 அப்போ ஸ்கூல் புக் படிக்கிறப்போ ஒரு சில கொஷின்ஸ் அங்கே கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கிறதுலாம் டேரெக்டாக வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இருந்திருக்கு. அப்போ இது இங்கே இருந்திருக்கே அப்படிங்கிற அந்த டைரக்ட் கொஷின்ஸை நான் லிங்க் பண்ணுறப்போ முதல்லே படிச்சிருந்தா இன்னுமே எனக்கு வந்துட்டு நல்ல ரேங்க் வந்துட்டு நான் குரூப் 2Aலேயே செக்யூர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு தெரிஞ்சுது. அந்தளவு இப்போ எக்கனாமிக்ஸ் 5 year பிளான்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்கூல் புக்லேயே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு ஹெட்டிங்ஸோட எக்கனாமிக்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கூல் புக்கே போதும் அப்படிங்கிற மாதிரி. டேட்டாஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாஸ் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு பேஸாக ஸ்கூல் புக்கோட ஜியாகிரஃபி இதெல்லாமே கவர் பண்ணியிருந்தா இன்னுமே எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின் வந்துட்டு தமிழில் வந்துட்டு எப்படி தமிழ் வளர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் 2ஓட மெயின்ஸ் கொஷின்ஸ் இருந்தது. நான் அதெல்லாம் அப்போ எழுதுகிறப்போ அந்த கொஷினே அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ குரூப் 1க்கு ஸ்கூல் புக் படிக்க ஆரம்பிக்கிறப்போ அது டைரெக்டாக அப்படி ஸ்ட்ரெயிட் கொஷினாக ஒரு தமிழ் புக்கில் இருக்குது. தமிழோட அறிவு வளர்ச்சி அறிஞர்கள் சொன்னது அப்படிங்கிற ஒரு லெசனே அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் அங்கே கொஷினாக கேட்டிருக்காங்க. அப்போ நான் அந்த ஸ்கூல் புக் படிச்சிருந்தா என்னால் இன்னும் அந்த ஆன்சரை வந்துட்டு நல்லா கொடுத்துருந்துருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணி இன்னும் நல்ல ரேங்க் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ஸ்கூல் புக் வந்துட்டு ரொம்ப பேஸ் அதை படிச்சுட்டு மற்றதை நம்ம ரெஃபர் பண்ணோன்னா அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் பண்ணேன். வேறு ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் புக்குள்ளே போனேன். நல்ல வேலை ஸ்கூல் புக் படிச்சுட்டேன், இல்லைனா குரூப் 1 வந்துட்டு எய்ம் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா டைரக்ட் கொஷின்ஸு ஃபேக்ட்ஸு இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஸ்கூல் புக்லேருந்து வருது. ஒரு 90 கொஷின்ஸ் கிட்ட ஸ்கூல் புக்லேருந்து வருது அப்படின்னா அது நம்ம தப்பு பண்ணவே கூடாதுங்கிற அளவு ஸ்கூல் புக் வந்துட்டு தரவு பண்ணிக்கணும். ஏன்னா மற்றவங்க வந்துட்டு அதை படிச்சுட்டு வரப்போ ஒவ்வொரு மார்க் நம்ம பின்னாடி போயிட்டே இருப்போம் அந்த ஸ்கூல் புக்கை படிக்காதப்போ. ஸோ ஃபஸ்ட்டு 6th 7th 8th 9th 10th நான் வந்துட்டு 6th தான் ஆரம்பித்தேன். அதுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டுக்கிட்டேன் கவர் பண்ணுறதுக்காக. ஆனால் அவங்க 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்கன்னா நான் 3 நாளில் படிச்சுட்டு போய் எழுதவும் மாட்டேன். எனக்கு ஒரு வாரம் எடுக்குது அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்கு கழிச்சு தான் நான் டெஸ்ட் எழுதுவேன். நான் ஆன்லைனில் தான் போட்டிருந்ததுனால எனக்கு அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. கொஷின் பேப்பர் வந்துடும், நான் இந்த போர்ஷனை படிச்சிருக்கேன், நான் டெஸ்ட் எழுதுகிறேன், அதுக்கான ஆன்சரை பார்க்குறேன், அந்த 4 ஆப்ஷன்ஸ் பார்ப்பேன். 4 ஆப்ஷனுக்கும் எங்கள் புக்கை திறந்து பார்ப்பேன். நான் புக்கை திறந்து இந்த
இடத்துல இந்த கொஷனில் இந்த ஆன்சர் இங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்து புக்கு மார்க் பண்ணுவேன். இதை நான் படிக்கிறப்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு மார்க் பண்ணனா அடுத்த டைம் எனக்கு அந்த கொஷின் வந்துட்டு மறக்கவே மறக்காது. எப்போ கேட்டாலும் அந்த கொஷின் வந்துட்டு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸை வந்துட்டு ஒரு இன்டெப்த்தாக அந்த ப்ராசஸ் வந்துட்டு பண்ணேன். 6th படிக்கிறேன், இயல் 1 படிக்கிறேன்னா படிக்கிறேன், டெஸ்ட் போடுறேன். அந்த ஸ்கூல் புக்கை மறுபடியும் இயல் 1 எடுத்து நம்ம செகண்ட் ரிவிஷன் மாதிரி ஆகிடும். அந்த ஆன்சர்ஸை பார்க்குறப்போ செகண்ட் ரிவிஷன் ஆகும். மறுபடியும் நான் ரிவிஷன் டெஸ்ட் போடுறப்போ அது 3rd ரிவிஷன் ஆகும். ஃபுல் டெஸ்ட் போடுறப்போ அது 4th ரிவிஷன் ஆகும். நம்மள அறியாமையே நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு ரிவிஷன் கொடுத்துருவோம். ஸோ 6th 7th 8th அப்படி போனால் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் போக ஆரம்பித்தேன். 6th 7th 8th படிக்கிறப்போ எது சிலபஸில் இருக்குது இல்லைன்னு எல்லாம் மொத்த புக்கையும் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போர்ஷன் வைஸ் போகிறப்போ அவங்க வேர் டு ஸ்டடி இருக்கும், நமக்கு நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்கும் வேர் டு ஸ்டடி. ஸோ அதை எடுத்து அதையுமே எழுதி வச்சுக்குவேன். இப்போ படிக்க படிக்க டிக் பண்ணிக்கிட்டே வருவேன். அது ஒன்று நம்ம என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை படிச்சிருக்கோம், இது இன்னும் படிக்கணும், இதில் மார்க் கம்மியாக வந்திருக்கு. இப்போ ஒரு டெஸ்ட்டே போடுறேன்னாங்க சார், ஒரு 200 கொஷின் போடுறேன்னா அது 25 கொஷின்ஸ் மேக்ஸுக்கு. அதில் நான் எழுதுவேன் மேக்ஸ் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், அதையும் என்னோட ஷெட்யூல் எழுதிக்குவேன். மேக்ஸ் இவ்வளோ, ஜியாகிரஃபி இவ்வளோ, எக்கனாமி எவ்வளோ வாங்கியிருக்கேன். இதில் நான் வீக்காக இருக்கிறது ஜியாகிரஃபியில் வீக்காக இருக்கேன், நான் அதில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைன்யூட் அனாலிசிஸ் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போது அப்படியே ஸ்கூல் புக் கவர் பண்ணி சிலபஸ் வைஸ் ஒரு டைம் ஸ்கூல் புக் கவர் பண்ணேன். ஃபஸ்ட்டு 6th 7th 8th 9th 10th போயிட்டு அதுக்கப்புறம் எகெயின் சிலபஸ் வைஸ் கவர் பண்ணுறப்ப +1 +2லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சிலபஸ் ஐவிசி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்துட்டு நமக்கு 6th ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதுக்கப்புறம் எகெயின் இது எத்திக்ஸ் புக்லேயும் கொஞ்சம் ஐவிசி இருக்கும். ஸோ அப்போ எத்திக்ஸ் புக்கில் இருக்கிறதுலாம் இதில் ஆட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்க சார், இந்த காலையில் டைம் படிக்கிறப்போ அந்த புதுசாக படிக்கிறது இதெல்லாம் அந்த டைமில் நான் ஷெட்யூல் பண்ணிக்குவேன். ஸோ நம்ம ஸ்கூல் புக்கையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும், சிலபஸையும் ஹோலாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்று நான் சயின்ஸ் வந்துட்டு ஒமிட் பண்ணலைங்க சார். சயின்ஸுமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் பார்த்துக்கிட்டேன். அதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணாமல் ஸ்கூல் புக்கில் இருக்க பேசிக்ஸ், ஆசிட், சால்ட்ஸு, அதுக்கப்புறம் பாட்னி, ஜுவாலஜியில் இருக்க பேசிக்கான ஒரு டெர்மினாலஜிஸ் இதெல்லாமே வந்துட்டு ஸ்கூல் புக் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ். இப்போ ஒரு லெசன் படிக்கிறோன்னா அதில் புக் பேக் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே அசர்ஷன் ரீசனிங்கும் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸை மார்க் பண்ணி அதையே தெளிவாக படிச்சிருக்கணும். நம்ம கையில் இருக்க சோர்ஸில் கொஞ்சம் கூட டிவியேட் ஆகாமல் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எகெயின் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுறது வந்துட்டு ஸ்கூல் புக்கே பண்ண ஆரம்பித்தேன். ஆடடாக என்ன வெளியே கிடைச்சி பண்ணனா கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவுரங்காபாத் பேர் மாற்றிருக்காங்க அப்படின்னா அது அவுரங்கசீப்பை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க சார். அங்கே போய் நான் எழுதி வச்சுருவேன், இல்லைனா என்னோட நோட்ஸில் இருக்கும். அங்கே போய்ட்டு இந்த மாதிரி நேம் மாற்றிருக்காங்கன்னு கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுகிறப்போ நமக்கு அது மறக்காது. இந்த நோட்டில் இந்த இடத்துல நான் இது எழுதுனேன், கலர் பேனா இதெல்லாம் மாருதி பிரியா மேம் சொல்லியிருப்பாங்க, கலர் பேனால் எழுதி வச்சுருப்பேன். அவங்களது கேட்டுட்டு நான் அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். லீடர்ஸ்க்குன்னு தனி நோட் போட்டிருப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சு லீடர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கப்புறம் காந்திஜி அந்த மாதிரி பிரித்து அவங்களுக்கு ஒரு 4 பக்கம் விட்டு தனியாக லீடர்ஸ்க்குன்னு நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொருத்தர் படித்து கிளியர் பண்ணி வரவங்க கேட்டுட்டு போயிட்டோம்னா அது அப்படியே போயிடும். நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நமக்கு சக்ஸஸ் பக்கத்துலேயே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்க சார். அப்புறம் கேந்திரியா மேம் சொல்லியிருப்பாங்க, அவங்க வந்துட்டு மெயின்ஸோட ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாக அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படியே நான் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணேங்க சார். எழுதி வச்சுக்குவேன். நான் இந்த வீடியோஸ் பார்க்குறதே நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்குவேன். அடுத்தடுத்து இது சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த உள்வாங்கி ஸ்கூல் புக்கை கவர் பண்ணணும்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல் புக் கவர் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆட் பண்ணுறது, நமக்கு என்னென்ன வெளியே கிடைக்குதோ அதெல்லாமே பண்ணலாங்க சார். சார் அந்த கொஷின்ஸ் நான் வந்துட்டு ஆரம்பத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணதுனால இப்போ நான் குரூப் 2 ஆல்ரெடி எழுதிட்டு வந்துட்டேங்க சார். அப்போ என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்துருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கீங்களா? அதை நான் ஸ்கூல் புக்கில் படிக்கிறப்ப அது வருதுங்களா, இந்த கொஷின் தான் இங்கே கேட்டிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்கூல் புக் மேலே. கண்டிப்பாக அதை நம்ம படிச்சிடணும். 11th 12th பாட்னி ஜுவாலஜி கூட நம்ம சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அந்த இதெல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போட்டு அதை ஞாபகம் வச்சுக்குவேங்க சார். ஸோ அந்த கொஷின்ஸை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இப்போ ஒரு PYQ பார்க்குறோன்னா அது அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கும். இன்னும் சில இதெல்லாம் யூடியூப்பில் அனாலிசிஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸ்கூல் புக்லேருந்து இத்தனை கொஷின்ஸ் வந்திருக்கு, இது இந்த இடத்துல இருக்குது, 9th இருக்குது, 10th இருக்குது அப்படின்னு போடுறப்போ ஓகே இங்கிருந்து தான் கொஷின் கேட்குறாங்க, இந்த ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது
சார் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஆர்வம் வரணுங்க சார். எடுத்தோடனே 10th படித்தோம் அப்படின்னா என்னடா இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே நிறுத்திடுவோம் அந்த ப்ராசஸை. ஈஸியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம இப்போ 6வது எனக்கு ஏன் இப்படி ஆர்வம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 6th படிச்சுன்னா ஒரு 2 நாளில் படிச்சிடறோன்னு வச்சுக்கலாங்க இல்லைங்களா சார். அப்போ ஒரு சப்ஜெக்டே முடிச்சிட்டோம், ஒரு ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது சின்ன சின்ன விஷயமா இது சொல்லுவாங்க இல்லைங்க சார், ஊற ஊற எறும்பு ஊற கல்லும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறப்போ நமக்கு ஆர்வம் வரும். எடுத்தோடனே மலை போல் ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ணோம்னா அங்கேயே துவண்டு அப்படியே டவுன் ஆகிடுவோங்க சார். படிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே படம்லாம் போட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈக்விட்டிக்கு என்ன வித்தியாசங்கிறதுலாம் நம்ம டெமோக்ரஸி புக்கில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க சார். அந்த ரெப்ரசன்டேஷன்லாம் பார்க்குறப்போ நமக்கு கொஞ்சம் இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸ்கூல் புக்கில் 6thலாம் படமாக போட்டு கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். அதுக்கப்புறம் நம்ம படித்து இது ஒரு கான்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 10th வர கான்செப்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தானே சார் அவங்களும் சிலபஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம மைண்டை அனாலிசிஸ் பண்ணி தான் அவங்க ஒரு சிலபஸை பண்ணி ஒரு புக்கு போடுறாங்க அப்படின்னா நம்ம மைண்டு அனாலிசிஸ் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகிறது கரெக்டாக இருக்குங்க சார். ஃபஸ்ட்டே பெருசாக ட்ரை பண்ணோம்னா இது 6th என்னடா கொடுத்துருக்கு போகிறாங்க ஒன்றும் அப்படின்ட்டு அதை படிக்காமல் விட்டுருவோம். ஆனால் அங்கே ஃபேக்ட்ஸ் அதிகமாக இருக்கும், பாக்ஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை மிஸ் அவுட் பண்ணிடுவோங்க சார். தப்புங்கிறப்போ ஒரு 9th பார்த்தோம்னா நமக்கு எல்லா லெசனுமே கவர் ஆகாதுங்க சார். ஸ்கூல் புக்கில் வந்துட்டு சிலபஸில் எல்லா லெசனுமே இருக்காது. ஆனால் 9th புக்கே நான் ஃபுல்லாக படித்தேங்க சார். உட்காந்து இந்த ஜாகிரஃபிலலாம் சில லெசன்ஸ் நமக்கு கவர் ஆகாது, ஆனாலும் அதையும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அது நமக்கான ஒரு டைம் வேஸ்ட்டாக தான் இருக்குங்க சார். படித்து தெரிஞ்சுக்கலாம் கான்செப்ட்டு, மனப்பாடங்கிற விஷயத்தில் அந்த லெசன்ஸ்லாம் தேவையில்லை. இப்போ எங்கேயாச்சும் நம்மளுக்கு ஆன்சர் பார்க்குறோன்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம அக்வயர் பண்ண நாலேஜ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் ஒரு நம்ம மெமரைஸ் பண்ணி எழுதணுங்கிற கேட்டகரியில் அந்த 9th சில லெசன்ஸ்லாம் தேவைப்படாது. அப்போ நமக்கு கிடைக்கிறதே கொஞ்ச நேரம், இந்த போராட்டங்களுக்கு நடுவில் கிடைக்கிறதே கொஞ்ச நேரம், அதையும் நம்ம வந்துட்டு ஒழுங்காக பிளான் பண்ணாமல் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் சக்ஸஸ் வந்துட்டு கிடைக்காத மாதிரி போயிடுங்க சார். அதனால ஃபஸ்ட்டே நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டேன், ஓகே இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம். என்னால் ஒரு 3 நாளைக்கு டெஸ்ட்டே போட முடியாதுங்க சார். இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கப்போ டெஸ்ட்டு வந்துட்டு போட முடியாமல் போச்சு. சரி என்ன டாப்பிக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க இதை மட்டும் ஃபஸ்ட்டு கவர் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கப்போ மீதி லெசன்ஸையும் நான் படிப்பேங்க சார். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிலபஸில் ஃபஸ்ட்டுலாம் டைரெக்டாக புத்திசம் ஜெயினிசம் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஹிஸ்ட்ரியில். ஸோ அதை படிக்காமல் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணவும் முடியாது. அது ஸ்கூல் புக்கில் இப்போ 11th ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி புக் ஃபுல்லாக நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த கனெக்ட் எல்லாமே நம்மளால் படிக்க முடியாதுங்க சார். கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம், எந்த சிலபஸ் வந்துட்டு நமக்கு இருக்கோ அந்த சிலபஸில் மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃபேக்ட்ஸ் பண்ணுறது பண்ணிக்கலாங்க சார். சிலபஸ் வச்சு படிக்கலாங்க சார். ஸ்கூல் புக் சரியாக படிக்கிறதுங்கிறது இப்போ நமக்கு நிறைய வேர் டு ஸ்டடி கிடைக்குதுங்க சார். இப்போ 6th என்னென்ன இப்போ ஐவிசின்னு சிலபஸ் வச்சு போகிறப்ப ஸ்கூல் புக்கில் நம்ம இந்த பண்ணுற தப்பெல்லாம் குறைச்சிடலாங்க சார். 6th 7th நான் போனதுனால மேபி மொத்தமாக புக்கு முடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஐவிசின்னு சிலபஸ் எடுத்துக்கிட்டோம்னா அப்படி பண்ணியிருந்தா தெரியல. நான் அதை செகண்டாக தான் பண்ணேங்க சார். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் படிச்சுட்டு அப்புறம் தான் சிலபஸ் வைஸ் போனேன். ஃபஸ்ட்டே சிலபஸ் வைஸ் போகிறப்போ 6th ஒரு டாபிக் கிளாரிட்டி வரும். ஐபிசி பற்றி ஃபுல்லாக நமக்கு இன்டெப்த்தாக தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போவோம். அப்போ அது எங்கெங்கே இருக்குது அந்த லெசன்ஸ் அப்படிங்கிறது அப்படி பண்ணலாங்க சார். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தாவே ஸ்கூல் புக் மேலே பெரிய ஒரு ட்ரஸ்ட் வந்துடுங்க சார். ஏன்னா அங்கே இருக்க கொஷின்ஸ் அதை தான் கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ட்ரஸ்ட்டு வரணும், ஸ்கூல் புக்கை நம்ப முடியல அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பாருங்கள். யூடியூப்லேயும் நிறையா அனாலிசிஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ குரூப் 4 ஒரு முடியுதுன்னா அடுத்து ஈவினிங்குள்ளே வந்துடும் சார். இது 9th இங்கே இருக்குது, 10th இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வீடியோஸ் போட்டுறாங்க. அப்போ நம்ம அதை பார்க்குறப்போ நம்ம வந்துட்டு ஓகே இங்கிருந்து தான் கேட்டிருக்காங்க, இந்த ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம மிஸ் அவுட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து பிவைக்யூ பார்த்தா ஸ்கூல் புக் மேலே நம்பிக்கை வந்துடுங்க சார். எல்லா லெசனையும் படிக்கிறதுங்கிறது ஒரு ராங்கான சார். ஃபஸ்ட்டு அதை நான் பண்ணேன், அதை பண்ணவே கூடாது. எல்லாத்தையும் படிக்கணுங்கிறது ஒன்ஸ் படிச்சுட்டு நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாமே தவிர நம்ம அந்த மெமரைசிங் அந்த மாதிரி டெஸ்ட்டுக்காக எக்ஸாமை நோக்கி ஓடுறப்ப எல்லா லெசனையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு தவறான விஷயங்க சார். எல்லாமே அப்படியே ஞாபகம் இருக்கணுங்கிறது நினைக்கிறதும் ஒரு தவறான விஷயம். இன்னொன்று என்ன எடுத்துருக்கலாம்னா நோட்ஸ் எடுத்துருக்கலாங்க சார். அது எனக்கான டைம் கிடைக்கல. ஒரு 3 months தான் நோட்டிஃபிகேஷன் இருக்குதுன்னு நான் படிக்கிறப்போ நோட்ஸ் எடுக்க முடியல எனக்கு டைமு. அடுத்தும் ப்ரிலிம்ஸும் அதே மாதிரி இருக்கப்போ டைம் கிடைக்கல. குரூப் 1க்குமே நான் ஸ்கூல் புக்லேருந்து நோட்ஸ் எடுக்கல. அது எடுத்திருந்தா இன்னும் என்னோடய டைம் எல்லாம் மிச்சம் ஆயிருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு தோணுச்சு. ஒரு வேளை நோட்ஸ் எடுத்திருந்தா இப்போ
6th 7th 8th எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கிறதுக்கு இதுதான் ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம். கொஞ்சம் அந்த டைம் வந்துட்டு சேவ் பண்ணியிருந்திருக்கோம். அதை நான் பண்ணலைங்க சார், அது ஒரு மிஸ்டேக் தான். நோட்ஸ் எடுத்துருந்துருக்கலாம். நோட்ஸ் எடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்துட்டு திரும்ப ஒரு டைம் மறுபடியும் புக்கே படித்தா ஒரு கான்ஃபிடென்ட் வருங்க சார். இல்லைன்னா இந்த பாயிண்ட்டை விட்டுருப்போமோ அந்த பாயிண்ட்டை விட்டுருப்போமோ அப்படிங்கிற ஒரு தாட், அது ஒரு பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகிறது தான். எனக்கு வந்துட்டு புக்கே பார்த்துட்டோம்னா நம்ம புக்கே படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அதனால நான் நோட்ஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்கு ட்ரையும் பண்ணலைங்க சார். நோட்ஸ் எடுத்துருந்துருக்கலாம், அது ஒரு நான் பண்ண தப்பு. ஃபேக்டெல்லாம் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணுங்க சார். ஃபேக்ட்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. அதே மாதிரி கூற்று காரணம் எல்லாமே வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் புரிஞ்சாதான் அதை வச்சு நம்ம படிக்க முடியும். ஸோ அதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஸ்மார்ட்டாக படிக்கலாம். இன்னொன்று என்ன ஸ்மார்ட்டாக பண்ணலான்னா, ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் படிக்க போனீங்கன்னா டக்குன்னு கிராஸ் பண்ணிக்கலாங்க சார். இப்போது அனாலிசிஸ் பண்ணி 6th பண்ணி ஒருத்தங்க கிளாஸ் போட்டிருப்பாங்க சார். தமிழ்லாம் படிக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் இந்த லைன்ஸோ அதோட அர்த்தங்கள் அதெல்லாம் படிக்க வேணாம்னு சொல்லுவாங்க சார். ஆனால் நான் அதையும் உட்காந்து படித்தேன். அது எனக்கு லைஃபுக்கு யூஸ் ஆகும், எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும். அப்படிங்கிறப்போ ஒரு இப்போ எப்படின்னா, என்னோட டைமில் பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்க டைம் நான் படிக்கிற டைமுங்க சார். ஸ்கூல் வந்துட்டு ஒரு 2.25 வயசுலேயே விட்டுட்டேங்க சார். அதுக்கும் ஒரு பயங்கர கிரிட்டிசிசம்ஸ் வந்துச்சு. ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணாங்க அந்த 2.25 வயசில் நான் பாப்பாவை ஸ்கூல் விடுறப்போ. அவள் ஸ்கூல் போகிற டைம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம்னா அது ஃபுல்லாக உட்காந்து படிப்பேன். மீதி டைம் அவள் கூட விளாண்டுட்டே இருக்கப்போ நான் வீடியோஸாக கேட்பேங்க சார். அதிகமாக நான் வீடியோஸாக கேட்டிருக்கேன். இப்போ 6th EL 1ன்னு ஒருத்தங்க வீடியோ போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் மைண்டில் பதியுங்க சார். திரும்ப போய் அவள் ஸ்கூலில் இருக்க டைமில் நான் 6th EL 1 போய் படித்தோம்னா ஆல்ரெடி ஒரு விஷயத்தை கேட்டிருக்கோம், அதை படிக்கிறோங்கிறப்ப நமக்கு நல்ல கிராஸ்பிங் கெப்பாசிட்டி வரும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கப்போ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்துட்டு பண்ணலாம். அவங்க இருக்கப்போ நம்ம என்கேஜ் பண்ணிக்கணும். வேறு எப்படி என்கேஜ் பண்ணி படிக்கலான்னு ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டு, அவங்க இல்லாதப்போ புக்கு மட்டும், வேறு எந்த கேஜெட்ஸும் இருக்கக்கூடாது, ஃபோன் எதுவுமே பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. அவங்க இல்லாதப்போ ஃபோனே யூஸ் பண்ணாமல் படிக்கணுங்க சார். அவங்க இருக்கப்போ ஹெட்செட் போட்டுக்குவேன், நான் ஃபோன் தூரமாக வச்சுருவேன். ஏன்னா அவங்க ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா. ஃபோனை தூரமாக வச்சுட்டு அப்படி படிக்க ஆரம்பிப்பேன் சார். இது ஒன்று ஸ்மார்ட்டாக படிக்கலாம். ஸோ தட் நமக்கு ஒருத்தங்க சொல்லி கொடுத்தா இன்னும் சிலருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்மளே படித்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒருத்தங்க சொல்லி கொடுத்தா நல்லா மைண்டில் இருக்குங்க சார். இது 2 டெக்னிக்.